வணக்கம். நான் குளோரியானி, நாம் தமிழர் கட்சி. இந்த தவக்கல கட்சியை பத்தி நமக்கு பேசுறதுல பெரிய உடன்பாடெல்லாம் கிடையாது. ஆர்வமும் கிடையாது, அவசியம் கிடையாது. ஏன்னா இந்த கட்சிக்கு நான் கொடுக்குற மதிப்பீடுங்கிறது சுழியம் தான். எப்போ அண்ணன் இதை பத்தி பேச கூப்பிட்டாலும் இது சம்பந்தமா மற்றவங்க பேசுறது கேட்டா கூட எனக்கு மனமாற உளமாற இந்த கட்சியை பத்தி, இந்த கட்சியின் தலைவர் பத்தி, இவர்களின் அரசியலை பத்தி பேசுறது எனக்கு சுத்தமா பிடிக்காது. ஏன்னா இவங்கள நான் இந்த ரேஸ்லயே சேர்த்துக்கல அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. எப்படி அதாவது மற்றவங்க எல்லாம் அண்ணன் சீமான் அவர்களை அரசியல் காழ்ப்புணர்ச்சியில பிறந்தள்ளுவாங்க. ஆனா நடிப்பு அப்படிங்கிற ஒரு தகுதியை மட்டும் வச்சு இந்த ஆள் வராரு, இந்த விஜய் அவர்கள் வராங்க அப்படிங்கறதுனால நமக்கு அதுல ஒரு பெரிய ஈடுபாடோ நடிப்பாதான் நம்ம பார்ப்போமே தவிர அவங்க எல்லாம் மக்களுக்கு நல்லது செய்திருவாங்க அப்படிங்கறதெல்லாம் என்னால ஏத்துக்க முடியாது. எம்ஜிஆர் ஏத்துக்கிட்டீங்களா அப்படின்னு கேட்டா அதுவும் கிடையாதுதான். சொல்ல போனா அது ஏற்கனவே நிறைய காணொலியில சொல்லியிருக்கேன். எங்க அப்பா எல்லாம் ஏத்துக்கிட்டதே கிடையாது. நடிகர்கள் நாடாளும் தகுதி அவங்களுக்கு நடிகர்களுக்கு எல்லாம் வந்துடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு குடும்பத்து பின்னணியில இருந்து தான் நான் வந்தேன். அதனால அவருடைய தலைமையே, ஏன்னா அவருடைய ஆட்சி காலத்திலே நிறைய கோல்மால்கள் நடந்ததுக்கு ஆதாரங்கள் இருக்குது. கல்வியை தனியார் மயமாக்குனது, சாராய வியாபாரிகளை கல்வி தந்தையாக்குனது, இனாமா நிலங்களை கொடுத்து 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 அவர்களை அரசியல்வாதிகளுக்கு கையில கல்வி நிறைய விஷயங்களை கையில கொடுத்தது, டாஸ்மாக்கு வித்திட்டது, இது எல்லாமே எம்ஜிஆர். அவர் திரையில பார்த்த எம்ஜிஆர் நிஜத்துல உண்மையிலே வித்தியாசமா இருந்தார் தான் சொல்லணும். இருந்தாலும் நாம அதை ரொம்ப சொல்லி ரொம்ப விமர்சனத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அதையும் தாண்டி அதுக்கு பிறகு அம்மையார் ஜெயலலிதா, கருணாநிதி அவர்களுடைய பரம்பரை வாரிசுகள் அவரை காட்டிலும் 100 மடங்கு 1000 மடங்கு ஊழல்வாதிகளா மாறிட்டாங்க. அதனால அதை நம்ம ஒப்புமைப்படுத்தி பார்க்கும்போது அவர் பேச வேண்டிய தேவையில்லை அப்படிங்கறதுதான். அதே மாதிரி இந்த நடிகன் அந்த எம்ஜிஆருக்கே நாம இவ்வளவு விமர்சனம் வைப்போம், அவருடைய குறைபாடுகளை நம்ம சுட்டி காட்டுவோம் அப்படின்னா நடிகர் விஜய் அப்படிங்கிறவரை நம்ம சொல்லவே வேண்டியதில்லை. ஏன்னா நடிச்ச காலத்துல இருந்து இன்றைக்கு வரைக்கும் கிசுகிசுக்கப்படாத நடிகைகள் கிடையாது. தனிப்பட்ட வாழ்க்கையிலும் அதை விட்டுருங்க, அது அவர்களோட விருப்பு வெறுப்பை நாம தனிப்பட்ட விருப்ப வெறுப்புகளுக்குள்ள நாம போய் உள்ள நுழைய வேண்டிய அவசியம் இல்லதான். அது அவங்களுடைய சொந்த விருப்பங்கள். ஆனா சரி, மக்கள் அக்கறையாவது இருந்ததான்னு பார்த்தா 20-25 வருஷம் காலம்ல சொல்ல போனா என்னுடைய கல்லூரி படிப்பு காலத்துல அவரு சினிமாக்குள்ள வராரா இல்ல, நான் 9-10 படிக்கும் போதே நாளைய தீர்ப்பனும் வந்துருச்சு. ஆனா அப்ப அவர் பெருசா பேசப்படல. பேசப்படும் காலம் 96 தான் நினைக்கிறேன், பூவே உனக்காக அப்புறம். அப்போதுல இருந்து பார்க்கப்பட்ட பத்திரிகைகள் மூலமா அறியப்பட்ட செய்தி, அவரை பத்தி கிடைக்கிற தகவல்கள் எல்லாமே அவர் எங்கேயுமே மனித நேயத்துடையோ மனித அக்கறையுடையோ சமூக அக்கறையுடையோ நடந்துகிட்டார் அப்படின்னு கிடையாது. ஒரு நடிகன் நாடாளும் தகுதியோட வர்றாருன்னா அவர் வரதுக்கு முந்தைய வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த வாழ்க்கையில அவர் மக்களுக்கு என்ன செஞ்சிருக்காரு அப்படிதான் நம்ம யோசிப்போம். மக்கள் பக்கம் நின்றுருக்காரா, மக்களுக்காக குரல் கொடுத்திருக்காரா, அரச பயங்கரவாதங்கள் நடக்கும்போது துணிஞ்சு குரல் கொடுத்திருக்காங்களா, தங்களுடைய உழைப்பு, ஏன்னா கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்குற அளவுக்கு உயரத்தை அடைஞ்சிடுறாங்க. அப்ப அந்த உழைப்புல சுயநலத்தோடு தனக்குன்னு ஏதாவது சேர்க்கிறாங்களா, இல்ல அதுல கொஞ்சம் மக்களுக்குன்னு வாரி இறைக்கிறாங்களான்னு பார்க்கும்போது தவேக தலைவர் அதுல பூஜ்யமா தான் இருக்காரு. அப்போ எந்த ஒரு சமூக அக்கறையும் மற்ற தன்னுடைய வருமானத்தில் ஒரு பகுதியில கூட 1/3 பகுதி கூட பொது ஜனங்களுக்கு என்று வாரி வழங்காத ஒருத்தருக்கு ஒரு சின்ன தகுதி கூட இதுல இல்ல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இன்னும் சொல்ல போனா அவர் ஆரம்பிச்ச பள்ளிக்கூடம் கூட பணக்கார தனியார் நிறுவனங்கள், தனியார் பள்ளிகள் எவ்வளவு வசூலிக்குதோ அதுக்கு கொஞ்சமும் குறையாம தான் கட்டணம் வசூலிக்கப்படுது. அப்போ அதுலயும் அவருக்கு ஒரு பள்ளிக்கூடம் கல்வியை கூட ஏழை எளிய குழந்தைகள் இலவசமா தரமா பெறக்கூடிய வகையில அமைக்க முடியல. அந்த அளவுக்கு சுயநலவாதிகள் அப்படிங்கும் போது இவங்க ஒரு பதவி மோகத்துல வராங்கிறதுனால நமக்கு இதுல பெரிய ஆர்வம் இல்லை. இருந்தாலும் இந்த இவர்களுடைய விசிறிகளோட அட்ராசிட்டியோட நம்ம பேசி ஆக வேண்டியதா இருக்குது. நம்ம இவங்க பேச வேண்டிய அவசியம் இல்லை, இவங்க சீன்லயே இல்ல, இவங்க போட்டியிலே இல்ல அப்படின்னு நாம தனிப்பட்ட முறையில நினைச்சாலும் இந்த சமூக வலைதளங்கள்ல பரவி வரக்கூடிய அந்த காணொளிகள், அவர்களுடைய அட்டூழியங்கள், தவக்களை மாதிரி குதிச்சுட்டு தெரியுறாங்க பாருங்க. இதை பார்க்கும்போது நம்மளால பேசாம இருக்க முடியல அப்படின்னு சொல்லணும். ஏன்னா நம்மளால குறைஞ்சபட்ச நபர்களுக்காவது இவர்களுடைய ஒரு அறவைக்காட்டுத்தனத்தை நம்ம தெரிவிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துலதான் இதை நம்ம பேசுறோம். ஒரு நல்ல தலைவருக்காக தன்னுடைய அமைப்புகளை சீரா நேர்த்தியா ஒரு கண்ணியத்தோட ஒரு கட்டமைப்போடு ஒரு ராணுவ கட்டுக்கோப்பா அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த இதுல கொண்டு போறதா. இப்ப அம்மையார் ஜெயலலிதா அவர்களை அப்படிதான் சொல்லுவாங்க. அவங்க மேல எனக்கு பெரிய மரியாதையோ அவர்கள் நேர்மையானவர் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு சிறிதும் கிடையாது. ஆனா அவர்கிட்ட சொல்லப்படுகின்ற ஒன்று, தன்னுடைய அரசியல் அந்த பிரமுகர்கள் தன்னுடைய கட்சியை ஒரு கட்டுக்கோப்பா வச்சிருப்பாங்க அப்படின்னு கேள்விப்பட்டுறது உண்டு. அது உண்மையும் கூட. அப்படி இருக்க பட்சத்துல அதுக்கு அடுத்தபடி பாத்தீங்கன்னா ரொம்ப கட்டுக்கோப்பா இருக்கிறது நாம் தமிழர் கட்சி தான். இதை எதிரிகள் வாயாலேயும் சொல்லுவாங்க, எதிர்கட்சி
கட்சிகள்ல உள்ளவங்களும் சொல்லுவாங்க, நடுநிலையாளர்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க, நாம் தமிழர் கட்சியை அறவே வெறுக்கின்ற மனிதர்கள் கூட, அரசியல்வாதிகள் கூட ஒண்ணு மட்டும் தெளிவா சொல்லுவாங்க, நாம் தமிழர் கட்சியோட பொதுக்கூட்டங்கள்ல நடக்கின்ற அந்த கட்டுக்கோப்பு, கண்ணியம், அந்த ஒரு பண்பாடு வந்து எங்கேயுமே இருக்காரு. ஒரு பாதுகாப்பான ஒரு சூழலை வந்து அவங்களுடைய எல்லா பேரணிலையும் பொதுக்கூட்டத்தில எதுலையும் பார்க்கலாம் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அதுக்கு நேர் மாத்தி எதிர்மறையா ஒரு ரவுடி கும்பல் என்ன பண்ணுமோ, ஒரு சலம்பல் கூட்டம் டாஸ்மாக உள்ள போட்டுக்கிட்டு 4 தருதலைகள் என்னென்ன பண்ணுமோ அதை லட்சக்கணக்கான தருதலைகள் கூடி பண்றதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. அதாவது வந்திருக்கிறது உங்கள் கட்சி தலைவருடைய ஒரு மாநாடுக்கு வரீங்க. இப்ப இந்த அரசியல் தெரிஞ்சோ தெரியாமலோ பரவலா பேசப்படுது. ஒரு விசிறி, அதாவது விசிறி கூட்டத்தின் அடிப்படையில விஜயோட நடிப்பு பிடிச்சு விஜயை பிடிச்ச ஒற்றை காரணத்துக்காக தான் இந்த அரசியல் பேசப்படுதே தவிர அவர் நல்லவர், அவர் நற்செயல்களை செஞ்சாரு, மக்களுக்காக அதை பண்ணாரு, இத்தனை வழக்குகள் வாங்கியிருக்காரு, மக்கள் போராட்டத்துல போய் வந்து தன்னை வருத்தி இருக்காரு, மக்கள் பக்கம் நின்று இருக்காரு, அதிகார வர்க்கங்களை, அரசியல் வர்க்கங்களை துணிச்சலா கேள்வி கேட்டு சிறையில் போய் வந்திருக்காரு, அதாவது சிறைக்கு போய் வந்திருக்காரு, ஒரு தியாக வாழ்க்கை வாழ்ந்திருக்காருங்கிற பேர்ல அவருக்கு இந்த அவர் ஒரு பேசும் பொருளாவோ, அவர் ஒரு கவர்ச்சிகரமான ஒரு பிடித்தமான அரசியல்வாதி அப்படிங்கிற அந்த வகைக்குள்ள அவர் வரல. ஒற்றை இது கவர்ச்சி, சினிமா கவர்ச்சி, இந்த லைம் லைட் அப்படிங்கிற அந்த ஒரு வெளிச்சத்துல, சினிமா வெளிச்சத்துலதான் அவர் வந்து இன்னைக்கு இப்படி கொண்டாடப்படுறாரு. வேற எந்த இதுவுமே அவருக்கு கிடையாது. ஒரு தலைவருக்கான பண்புகள்ல அவர் வரல, ஒரு நடிகருக்கான பண்புகள்ல தான் அவர் வந்து பேசப்படுறாரு. இப்படி இருக்கும்போது மூளை முடுக்கெல்லாம் இவரை விரும்பக்கூடிய மக்கள் இருக்கனால இந்த செய்திகள் பரவலா பேசப்படுது. அப்ப நம்மளை கவனிப்பாங்கிற ஒரு சொரணம் கூட இல்லாம, கவனிப்பாங்கிற நம்மளெல்லாம் கவனிப்பாங்க, இது பேசப்படும், இது வந்து நமக்கு வந்து மறைமுக ஒரு தாக்குதலை கொடுக்கும், ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துங்கிற கொஞ்சம் கூட நினைப்பு இல்லைன்னா இந்த கூட்டம் மொத்தமும் சுய நினைவற்றவர்களா இருக்குன்னு தான் சொல்லணும். அவங்க வந்து ஒரு சுயமான நல்ல மூலையில எப்படி தன்னுடைய தலைவனுடைய படம் வரும்போது அம்மாவை அடிச்சு போட்டுட்டு அம்மா கிட்ட சண்டை போட்டு பைக்கை வித்து அவ அம்மா சேர்த்து வச்சிருக்க காசை திருடிட்டு போய் இல்ல செயினை பறிச்சுட்டு போய் அடகு வச்சு கொண்டாடி முதல் ஷோக்கு முண்டி அடிச்சுட்டு போய் நிக்குமோ, குடும்பத்தை பத்தி கவலையே படாம ஒரு கூட்டம் எப்படி போய் நிக்குமோ அதே மனநிலையில தான் அரசியல் இந்த மாநாட்டுக்கும் வராங்க. பாத்தீங்கன்னா காணொலிகள் இறஞ்சி கிடக்குது, நேரத்துல இருந்தே கூட்டம். ஆனா அவங்களால அவங்களுடைய அந்த புத்திய, அந்த மட்டகரமான புத்தியை கட்டுப்படுத்த முடியல, குடிக்கிறாங்க. ஒவ்வொரு இடங்கள்லயும் பாட்டில்கள், ஒவ்வொரு இடங்கள்லயும் குடிச்சிட்டு இருக்க காணொலிகளே இறஞ்சி கிடக்குது. கொஞ்சம் கூட வெக்கமும் இல்லாம ஒரு எனக்கு என்ன தோணுதுன்னா, இவங்க புத்தி பேதலிச்ச கூட்டமா, அப்படியே மண்ணுமட்டைகளா போயிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இவ்வளவு அப்பட்டமா குடிச்சிட்டு அப்பா கொடுக்குற டாஸ்மாக நல்ல சந்தை பொருளா ஆக்கி அப்பாவை வாழ வைக்கிற தளபதியை பார்க்க வந்த இடத்துல அப்பா தளபதியை வாழ வச்சிருவாங்க போல இருக்கு. அவ்வளவு குடியும் கூத்துமா இருக்காங்க. இது ஒரு பக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏறி குதிக்கிறாதான் தவக்கல கட்சி அப்படிங்கிறது. குதி குதி குதின்னு குதிக்கிறாங்க. குதிக்கிறது எப்பா ஒரு அவ்வளவு பெரிய திடல் ஏற்பாடு பண்ணிருக்கு. எல்லாராலையும் முன்வரிசையில போய் உட்கார்ந்துட முடியாது. இந்த முன்வரிசையில தலைவரை பார்க்கணும், தளபதியை பார்க்கணும்னு தான் நீங்க வந்து தலைவலின்னு கூட பார்க்காம ஒரு நாள் முன்னாடியே 2 நாள் முன்னாடியே போய் உட்கார்றீங்க. அதுக்கு பிறகு அடுத்தடுத்து வர்றவங்க அப்படிதான் உட்கார முடியுமே தவிர எல்லாரும் முன்வரிசையில அமர்ந்துட முடியாது. ஆனா முன்வரிசைக்கு பேரும் அவரை பக்கத்துல நெருக்கத்துல பாத்தணுங்கிறதுக்காக ஏறி குதிச்சு அந்த தடுப்பு வேலிகளை மேல எல்லாம் ஏறி குதிச்சு போறீங்க. அப்புறம் ஏறி குதிச்சிடக்கூடாதுன்ட்டு கிரீஸ் உட்கார்ந்து தடவிட்டு இருக்காங்க ஒரு கூட்டம். எங்க ஊர்ல எல்லாம் சொக்கம்பனை ஏறதுக்கு தான் கிரீஸையும் எண்ணெயும் தடவுவாங்க. அது ஒரு வீர விளையாட்டு மாதிரி. பொங்கல் அந்த மாதிரி நாட்கள்ல சொக்கம்பனைன்னு ஒண்ணு, அந்த சொக்கம்பனை வந்து பாத்தீங்கன்னா வாழைத்தண்டு மாதிரி வலுவலுன்னு இருக்கும். எந்த பெரிய என்ன சொல்றது ஸ்ட்ரெங்தான பணம்னு கூட சொல்ல முடியாது, உடஞ்சு கூட விழும். அப்படிப்பட்டதுல நல்ல முத்தி போன சொக்கமனையா கொண்டு வந்து அதை சீவி, அது ஏற்கனவே வளவளப்பா இருக்கும், அதுல கொண்டு போய் கிரீஸ் தடவி என்ன தடவி அதை ஏறி அந்த முனையில கட்டியிருக்கக்கூடிய அந்த பரிசு பொருளை எடுக்கிறது யாரு அப்படின்னு போட்டி வைப்பாங்க. அப்படிப்பட்ட இதுதான் கிரீஸ் தடவுறத பார்த்திருக்கோம். இங்கே என்னடா இந்த குரங்கு கூட்டம் எல்லாம் ஏறி ஏறி தாவக்கூடாதுன்ட்டு கிரீஸ் தடவிட்டு இருக்காங்க. அதுக்கு கொஞ்சம் கூட்டம் எரிச்சல் ஆகுது. எப்படி நீங்க வந்து இதெல்லாம் அநியாயங்க, இதெல்லாம் ரொம்ப இதுங்க, ஆபத்துங்க, இப்படி எல்லாம் பண்ணக்கூடாதுங்க, எங்களை ஏமாத்துறீங்க. என்னடா இவங்களுக்கு என்ன அநியாயம் நடந்துட்டு, என்ன காவல்காரர்கள் யாராவது வந்து காவல்துறை வந்து கையை நீட்டிட்டாங்களா, இல்ல வந்து அதிகார வர்க்கம் ஏதாவது பண்ணிட்டா இவங்களுக்கு ஏதோ அநியாயம் நடக்குது போல அப்படின்னு அதிர்ச்சியா பார்த்தா கிரீஸ் தடவுறது அநியாயமாங்க. இவங்களால ஏறி குதிக்க முடியல, இன்னொரு தடவை இவங்க பொறுத்துக்க மாட்டாங்களா, இன்னொரு தடவை இப்படி எல்லாம் பண்ணாங்கன்னா இதையும் பார்க்காம ஏறி குதிப்பாங்களாம். ஒரு அரசியல் கட்சி பிரமுகர் அந்த என்ன சொல்றது அதுக்கு உரியவர்கள் ஒரு பொறுப்போட ஒரு காரியத்தை செய்யும் போது அதை கூட ஏத்துக்க முடியாத தருதல கூட்டமா இருக்குன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. இன்னும் கொஞ்சம் பாத்தீங்கன்னா ஐயோ அம்மான்னு ஒரே கூப்பாடு, 3 கரண்டி சோறு 70 ரூபாயா, குளிர்பானங்கள் வந்து இவ்வளவு ரூபாயா அப்படி அப்படின்னு. இதுல வேற கொஞ்சம் பெண்மணிகள் வந்து இலவசமா மோர் கொடுக்குற மாதிரி கூப்பிட்டு அதுக்கு வேற 20 ரூபா 30 ரூபா கறந்துறாங்க. அது ஒரு அடிதடி. இப்படியாக வந்து இது ஒரு வியாபார மயமாகவும் ஒரு கவர்ச்சி மயமாகவும் தான் போயிடுச்சே தவிர
எங்கேயுமே ஒரு உணர்வு மிக்க சமூக அக்கறையுடன் கூடிய ஒரு நம்முடைய தலைவர் வாராரு, அவர் வந்து ஒரு மாநாடு நடத்த போறாரு, அவர் இந்த தமிழ் கூறும் நல்லுலகுக்கு என்னதான் சொல்லிட போறாரு அப்படின்னு கேட்கிற ஆர்வத்திலேயோ அவர் சொல்ற நல்ல விஷயங்களை அவர் வழிமொழிகின்ற செயல்பாடுகளை செய்யற அந்த நோக்கத்துல எல்லாம் இந்த தவக்கல கூட்டம் வரல. முற்றிலும் துள்ளி குதிச்சு ஆர்ப்பாட்டம். இதுல வேற சீமான் ஒளிகன் கோஷம் வேற. எப்பா உங்களுடைய தப்பிதங்கள் தான் சொல்றாரு. அண்ணன் சொல்கின்ற நல்ல விஷயங்களையே இந்த அரசியல் காழ்ப்புணர்ச்சி திமுக கூட்டங்கள் ஹைனாக்கள் வந்து கிழிச்சு பிச்சு அதை திருச்சி பேசி அவரை அவமானப்படுத்திட்டு இருக்குது. அவரு வந்து உங்ககிட்ட இருக்க தப்பிதங்களை அவர் மட்டும் சொல்லல, அத்தனை அரசியல்வாதிகளும் நடுநிலையாளர்களும் நீங்க காசு கொடுத்து வச்சிருக்கக்கூடிய ஊடகத்தை தவிர மற்ற எல்லாருமே உங்களுடைய தப்பிதங்களை சொல்றாங்க. இது ரொம்ப ஆபத்தான அரசியல் போக்கு, இது வந்து ஆபத்தான கட்சி, இந்த கட்சியை வந்து ஒரு கட்டுக்கோப்புக்கு கொண்டு வரலன்னா இது வந்து ரொம்ப பேராபத்துல முடியும், தமிழ்நாடே சுடுகாடு ஆயிரம் உங்க கையில கிடைச்சா எல்லாரும் சொல்றாங்க. அத அண்ணன் இன்னும் நாகரிகமாக இன்னும் இது பொதுக்கூட்டத்துல தன்னுடைய தொண்டர்களை உற்சாகப்படுத்தும் விதமா எதுக மோனையோட பேசுவாங்களா இருக்கலாம். ஆனா அவருடைய தனிப்பட்ட முறையில் அவரை போய் கேட்கும் போது பத்திரிகையாளர் பேட்டியில அவர் வந்து நாசுக்காக நாகரிகமாக பல விஷயங்களை வந்து ஒரு அரசியல் சக தலைவரா நிறைய விஷயங்களை சொல்றாருன்னு தான் சொல்லணும். நீங்க அப்படிதான் அதெல்லாம் பொருத்தி பார்க்கணும். அவன் எல்லாருமே உங்களை திட்டுறாங்க, எல்லாருமே உங்களை வசப்படுறாங்க, எல்லாருமே உங்களை விமர்சிக்கிறாங்க. இன்னும் ஆளும் திமுக அரசு பல அடக்குமுறைகளை உங்களை பண்ணுது. அவங்க எல்லாம் விட்டுட்டு அண்ணன் சீமான் அவர்கள் ஒழிகன்னா அவர் உங்க எல்லாரையும் ஒழிச்சிட்டு தான் அவர் ஒழிவாரு. அதனால அவரை ஒழிக்க முடியாது. திராவிட ஹைனாக்கள் போட்ட சதி திட்டங்களையும் முறியடிச்சு வந்திருக்காரு. அதிமுக திமுக போட்டி போட்டு பல வழக்குகள்ல உள்ள தள்ளி சிறையில் அடைத்து அவரை வந்து இதோட மட்டுப்படுத்திடலாம் கட்டுப்படுத்திடலாம் நினைச்சப்ப கூட அவர் வந்து அதுல இருந்து உத்வேகத்தோட தான் வந்திருக்காரே தவிர எங்கேயும் இம்மி அளவு கூட அவர் வந்து இறங்கி போயிடல. இன்னும் வேகமா நான் வந்து முன்னேறி போவேன்ட்டு ஒவ்வொரு அடியையும் கொலை நடுங்கிற மாதிரி தான் எடுத்து வைக்கிறாரே தவிர எந்த அதிகார வர்க்கத்துக்கும் திராவிட ஹைனாக்கள் கூட்டத்துல இருந்தே இந்த புலி தப்பிச்சு வந்து இவ்வளவு வீரியமா ஓடிட்டு இருக்குன்னா தவக்கலைகள் உங்ககிட்ட அவர் வந்து எப்படி மாட்டுவாரு, எப்படி உங்களால அவரை ஒழிக்க முடியும்னு எனக்கு தெரியல. ஒண்ணு பண விநியோகத்தால இந்த திராவிட கட்சிகள் அவரை ஜெயிக்கலாம். அதே மாதிரி உங்களை மாதிரி சினிமா கவர்ச்சி அதே பண விநியோகத்தால அதே ஒரு சதி திட்டங்களால வேணா அவரை முறியடிக்கலாமே ஒழிய கருத்தியல் ரீதியாவோ உணர்வு ரீதியாவோ சமூக அக்கறை ரீதியாவோ மக்கள் பிரச்சனைகளுக்கு துணிஞ்சு போய் நிக்கிறார் இல்லையா, நீ என்ன பண்ணாலும் பரவாயில்லன்ட்டு அப்படி பாத்தீங்கன்னா அந்த போக்கு ஒரு நேர்மையான அரசியல் தலைவரின் பண்புகளை கொண்டு நகரும் அவரை வந்து நீங்க நேர்மையாக என்னைக்குமே ஒழிக்க முடியாது. நீங்க வந்து நேர்மையற்ற முறையிலேயோ உங்களுடைய சினிமா கவர்ச்சியிலேயோ வேணா அவரை வீழ்த்த முயற்சிக்கலாமே தவிர மற்றபடி நேருக்கு நேர்மையா மோதுங்க. அவர் எடுத்து வைக்கிற அதே கருத்தியல் படிப்போங்க, அதே கருத்துக்களை செய்யுங்க, அதே மாதிரி மக்கள் பக்கம் இல்லைங்க, அதே மாதிரி பண பட்டுவாடா செய்யாம நேர்மையா தேர்தல் அரசியலை எதிர்கொண்டு பாருங்க. நாம் தமிழர் கட்சி தான் கண்டிப்பாக அரியணை ஏறும். நீங்க குறுக்கு வழியில வேணா ஜெயிப்பீங்களே ஒழிய கண்டிப்பா நேர்மையான வழியில ஒரு காலம் வந்து அண்ணனை வந்து வீழ்த்த முடியாது. நேர் வழியில எது நடந்தாலும் தேர்தல் நடந்தா ஜெயிக்கிறது வந்து அண்ணன் மட்டும் தான். இதென்ன பிரமாதம் மாதிரி ஒரு காணொலி ஒரு தவக்கலை கிட்ட போய் தவக்கலை தருதலைகிட்ட போய் மைக்க கொடுத்து நீட்டேன்னா சீமான் என்ன இப்ப இருக்க அரசியல்வாதியிலே சீமான் தான் ரொம்ப மோசம், அவருக்கு அரசியலே தெரியல அப்படின்னு சொல்லி சில காரணங்களை சொன்னாருங்க. சத்தியமா இவ்வளவு உண்மையை பேசுவாரா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆனா அவர் அந்த தருதலை சொல்லதை கேளுங்க. சீமான் என்ன சொல்றேன்னா அரசியலே தெரியல ஓரமா போய் விளையாடுன்னு சொல்றாரு. அந்த மாதிரி குறிக்கோள் எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 வருஷமா ஆட்சியில் போராடுறாரு அரசியல். எனக்கு தெரிஞ்சு சீமானுக்கு தான் வந்து அரசியல் என்ன தெரியல. ஏன்னா நான் வந்து எனக்கு தெரிஞ்சு அரசியல் என்ன பண்றாங்க, அவன் டெண்டர் விடுறாங்க, பாத்ரூம் டெண்டர்ல இருந்து பஸ் டெண்டர்ல எல்லா டெண்டரும் விட்டு அவன் பகுதி காசு ஊருக்கு போயிடுறான். கவுன்சிலர்ல இருந்து தலைவர்ல இருந்து எம்எல்ஏல இருந்து அவன் பகுதி காசு போய் அதில் சம்பாதிச்சு அவங்க வீட்டில் குடும்பத்துக்கு சம்பாதிச்சு சொத்து சேர்த்துக்கின்னு அதில் வந்து நகை போட்டுக்கின்னு அதில் சாரி போட எல்லாத்தையும் கட்டிக்கின்னு அந்த மாதிரி பண்ணி உட்காந்துருக்காங்க. அவன் கவுன்சிலர் ஆகி திமுக எம்எல்ஏ ஆகி இல்ல அதிமுக முதலமைச்சர் ஆகி முதலமைச்சர்ல இருந்து கவுன்சிலர் வரைக்கும் டெண்டர் விட்டோமா அதுல காசு பார்த்தோமா, மணல் அள்ளலமா அதுல காசு பார்த்தோமா, திட்டம் தீட்டினோமா அதுல காசு பார்த்தோமா, ஆடம்பரமா கார் வாங்கினோமா, பொண்டாட்டி பிள்ளைக்கு நகை அள்ளி போட்டோமா, அப்படி இருந்தோமா, இப்படி பங்களா கட்டினோமா, ஹோட்டல் கட்டினோமான்னு அவன் வாழ்ந்துகிட்டு இருக்கான். இவர் என்னடானா அது எதையுமே செய்யாம அவன் அதை செஞ்சான், அந்த திமுக காரன் இதை திருடனா, இந்த அதிமுக காரங்க ஊழல் ராணின்னு பேர் வாங்கினாங்கன்னு அதே சொல்லிட்டு இருக்காரு அப்படிங்கிறான். உண்மை வெளியில வந்துடுச்சா? இன்னும் நிறைய பேர்ட்ட கொள்கை என்னன்னு கேட்டா மண்டே தெரிஞ்சுட்டு போறாங்க. எனக்கு இதெல்லாம் தெரியாதுங்க, நாங்க எங்களுக்கு விஜய் பிடிக்கும் வந்தோம், கொள்கை எல்லாம் தெரியாது அப்படின்ட்டு. இப்போ ஆனா எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, இந்த தாவேக்காவோட கொள்கையை எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, கொள்ளை அடிப்பதுதான் கொள்கை. ஏன்னா அவர் தருதல அப்பட்டமா சொல்றாரு, கவுன்சிலர் வரைக்கும் இது வரைக்கும் அதிகாரத்துல வந்த அத்தனை கவுன்சிலர் வரைக்கும் நகை நட்டோட சொத்து பத்தோட திரியும் போது கொள்ளை அடிச்சு திரியும் போது இந்த ஆளு மட்டும் நல்ல அரசியல் பேசிட்டு இருக்காரு, இவருக்கு பழைக்க தெரியல அப்படிங்கிறத சொல்றப்போ எல்லாரும் சொல்ற மாதிரி தாவேக்காவும் பதவி ஆசையிலையும் கொள்ளை அடிப்பதையும் கொள்கையா கொண்டு வந்தா அது திருட்டு திமுக திருட்டு அதிமுகவோட இன்னொரு வருஷன் தான் தாவேக்காங்கிறது இப்ப அவங்க வாயாலே வந்துச்சு. நாம சொன்னது சரியா போச்சா? விஜய் பதவி ஆசையில வராரு,
சம்பாதிக்கிற 200 கோடி 300 கோடியை விட்டுட்டு வராருன்னா 2000 கோடி 4000 கோடி அடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நப்பாசையில வாராருன்னு நம்ம சொன்னதை இப்ப அவங்க கட்சியாளர்களை உறுதிப்படுத்திட்டாங்க. அப்ப இந்த கூட்டம் எதுக்கு கூடுதுன்னா, தளபதி கிட்ட இவ்வளவு நாளும் நாம சொத்தை வித்து செயினை பறிச்சு தாலி அடகு வச்சு முதல் ஷோ போயிட்டு வந்தோம். இப்ப இந்த கட்சியில நம்ம சேர்ந்து ஒரு பொறுப்பை வாங்கிட்டா, இல்ல இந்த கட்சியில உறுப்பினர் ஆகிட்டா நாம கட்ட பஞ்சாயத்து பண்ணி நாம பங்களாகாரோட வரலாங்கிற கனவுலதான் இந்த தவக்கலைகள் வந்திருக்குங்கிறது நமக்கு இப்போ நல்லாவே புரிஞ்சிருது. இன்னொன்னு சொல்றாரு, அவரு வந்து மக்களுக்கு என்ன செஞ்சாரு, இப்ப உயிரோட இருக்கிற மக்களுக்கு என்ன பண்ணாருன்னு சொல்லுங்கன்னா, அவர் சொல்ல வேண்டியதில்லை, அவர் செய்து காட்டிட்டே இருக்காரு. உயிரோட இருக்கிற மக்களுக்கு அதாவது உயிரோட இருக்கிற மக்கள் நல்லா வாழணும்னா மலை வளம் வேணும், மலை வளம் இருந்தாதான் மழை வளம் வரும், மழை வளம் பெஞ்சாதான் நமக்கு தண்ணீர் கிடைக்கும், நீரின்றி அமையாத உலகு, காடு வளம் இருந்தாதான் கனிம வளம், அனைத்து உயிர்களும் வாழும். அதே மாதிரி வந்து மணல்ங்கிறது நாம வந்து ஒரு அடி மணல் உருவாகிறதுக்கு எத்தனையோ வருஷங்கள் ஆகுது, 100 வருஷங்களுக்கு மேல ஆகுது. நம்மளால உருவாக்க முடியாத எதையும் நாம அழிக்க கூடாது. மலை மணல் அழிஞ்சிச்சுன்னா நீர்வளம் அழியும், நீர்வளம் அழிஞ்சிச்சுன்னா உயிர்கள் வாழ முடியாது, மண் வளம் அழிஞ்சிச்சுன்னா விவசாய உணவுப் பொருட்கள் நம்ம உற்பத்தி பண்ண முடியாதுன்ட்டு நம்ம உயிரோடு இருக்கிற மக்களுக்காக தான் அது பேசுறாரு. நீங்க தொழிற்சாலைகள்னு அத்தனை வந்து மக்களுக்கு நுரையீரலை பாதிக்கக்கூடிய, உயிரை அழிக்கக்கூடிய, தோல் நோய்களை உருவாக்கின்ற ஒவ்வொரு தொழிற்சாலைகளையும், அணுகுண்டு தொழிற்சாலைகளையும் மின் நிலையங்களை அமைக்கிறதுனால காற்று மாசுபடுது, செத்து போயிருவீங்க அப்படின்னு வாழும் மனிதர்களுக்காக தான் அவர் பேசிட்டு இருக்காரு. அதுக்காக தான் போராட்டம் பண்றாரு. அதுக்காக போராட்டம் பண்ணி எத்தனையோ திட்டங்கள், டங்ஸ்டன்ல இருந்து 800 அனல் மின் நிலையம் விரிவாக்கத்துல இருந்து இன்னும் எவ்வளவு விஷயங்கள் வந்து கிடப்புல போடப்பட்டிருக்கு. வாழும் இந்த தலைமுறைகளுக்காகவும் வரப்போகும் தலைமுறைகளின் உயிரை பாதுகாக்கவும் தான் அவரு ஒவ்வொரு முயற்சியையும் பண்ணிட்டு இருக்காரு. ஒவ்வொரு போராட்டத்தையும் போராடி வழக்குகள் வாங்கிட்டு இருக்காரு. இது கூட இந்த உயிரோட இருக்கிற இந்த தவக்கலைகளுக்கு தெரியலன்னா பாருங்களேன். அப்போ தன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியாம சீமான் அவர்கள் என்ன அரசியல் பண்றாரு, எதுக்கு போராடுறாரு, எதுக்கு இந்த உயிர்களுக்காக ஆடு மாடுகளுக்கு கூட பேசுறாரு, எதுக்காக மரங்களின் மாநாடு நடத்தி விவசாயத்தை போற்றுறதுக்கு உண்டான வழிகளை செய்யறாரு, எதுக்காக அவர் ஆர்ப்பாட்டம் பண்றாருன்னே தெரியாம ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு அடங்காம ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு தெரியுது இந்த தவக்கலை கட்சிகள். தவக்கலை கட்சி தருதலைகளா அவர் பண்ற அரசியலே இந்த தலைமுறைகளுக்கும் இனி வருகின்ற இப்ப உயிரோடு இருக்கிறவங்களுக்காகவும், இப்ப உயிரோடு இருக்கிறவங்க இன்னும் நிறைய உயிர்களை பெற்றுக் கொடுக்க போறாங்க இல்லையா, அவர்களின் பாதுகாப்புக்காக தான் முழுக்க பேசிட்டு இருக்காரு. முழுக்க அவருடைய சிந்தனை அதை பற்றி தான் இருக்குது. அது கூட தெரியாம நீங்க இருக்கீங்கன்னா இந்த தருதலை கூட்டத்துல மாட்டிக்கிடுச்சு தமிழ்நாடு, அவ்வளவுதான். ஐயோ பாவம்.